It's story time. Welcome to Creamy World. மச்சான், உன் வீடு எப்ப பார்த்தாலும் செம்மையா இருக்குடா. ஒரு மாதிரி பயங்கரமா பிரம்மாண்டமா இருக்கு. இது என்னோடது இல்ல மச்சான், என் தாத்தனோடது. அந்த காலத்துல என்னமா கட்டிருக்க, நல்லாதான் கட்டியிருக்கான்டா. டேய் மச்சான், எங்கடா நம்ம புதையல் பாக்ஸ்? உன் கைகளை காணோம். எங்க தாண்டா இருக்கு? இப்ப இத வச்சு என்னடா பண்றது? யோசிக்கலாம் மச்சான். அதுக்கு மூளை வேணுமே, அது உன்கிட்டயும் இல்ல என்கிட்டயும் இல்ல. சும்மா ஃபன் அமைதியா இருடா. இதுல இருக்கிறது விதைகள். கண்டிப்பா இது விதைச்சா மரம் தான் வரும். ஆல்ரெடி நம்ம காட்டுல பாக்குறது செய்யலாம். மரம் மட்டும் தானடா இருக்கு. இதுல எது கூட புது மரம்? சரியா சொன்ன. ஏண்டா இவ்ளோ பெரிய வீடு வச்சிருக்க? உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன், சாப்பிட்ட எதுவும் தரமாட்டியாடா? நாய் திங்க வேணுங்கறத எப்படி கேட்டு வாங்குறான் பாரு. சாப்பிடறதுல உன்னை அடிச்சுக்க ஆளே இல்ல மாப்ள. கண்ணு வைக்காத மாப்ள, மூடிக்கிட்டு சாப்பிடு. மாப்பிள்ள சாப்பிடும் போதுதான் எனக்கு ஒண்ணு தோணுது. நம்ம ஏன் இந்த விதையில ஒரு விதைய டெஸ்ட் பண்ண கூடாது? நீ கொஞ்சம் கோளாறான ஆள் தான். இல்ல நம்ம இத நட்டு வச்சா என்ன வரும்னு நமக்கு தெரியல. ஆள் இல்லாத இடத்துல நட்டு வச்சு பாப்போமா? அதான் சொல்லிட்டேல, மாப்ள பண்ணி பாத்துருவோம். என்ன இவன் நம்ம சொல்றதெல்லாம் சரின்னு சொல்றா? ஒருவேளை மண்ட கோளாறு ஆயிடுச்சோ? மைண்ட் வாய்ஸ்னு நினைச்சு சத்தமா பேசாதீங்க ப்ரோ, கிளம்புங்க. டேய் இத கண்டிப்பா டெஸ்ட் பண்ணி பார்க்கணுமா? ஏன்டா நல்லா தானே இருந்த, எப்படி யோசிக்கிற? இல்ல இத டெஸ்ட் பண்ண போய் ஏதாச்சும் கிளம்பிடுச்சுனா அதெல்லாம் எதுவும் வராதுடாவா? என்னடா மச்சான், இன்னும் எவ்வளவு தூரம்டா நடந்து போனோம்? சும்மா நடந்து வர உனக்கே இப்படி இருக்குன்னா பெட்டியோட வர எனக்கு எப்படி இருக்கும்? இல்ல மச்சான், சன் வேற டூ மச்சா இருக்கா, அதான்டா கேட்டேன். அவ்வளவுதான்டா, பக்கத்துல வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான். டேய் உன்னால இந்த பெட்டி தூக்க முடியலன்னு சொன்னது எனக்கு ஒரு ஆசை. நமக்கும் கங்காரு மாதிரி முன்னாடி பேக் மாதிரி இருந்தா நல்லா இருக்கும்ல. இதுதான்டா அந்த இடம். நானே நட்டு வைக்கிறேன்டா. பண்ணி தொலை. என்ன பண்றது? பிரச்சனை வந்தாலும் இதே மாதிரி நீயே பாத்துக்கணும். சரி, நான் பாத்துக்கிறேன். என்னடா மச்சான் இப்படி புஷ்னு போயிடுச்சு? ஒருவேளை நமக்கு சரியா நட தெரியலையோ? டேய் நான் நல்லாதான் நட்ட. சரி, நீயே அதை தோண்டி எடு, அப்புறம் பாத்துக்கலாம். டேய் விதை காணோம்டா. என்னடா லூசு மாதிரி பேசுற? இப்பதான்டா நட்ட, நல்லா தேட்டுடா. கொஞ்சம் பொறு, நான் பாக்குறேன். இல்லடா, எங்கும் இல்ல, இங்கேயும் இல்லையே. என்னடா விதை காணோம்? இதனால ஏதாவது பிரச்சனை வருமோ? பேசாம அமைதியா வீட்ல இருந்திருக்கலாம். நீ சொல்றேன்னு கேட்டேன்ல. வாடா முத இங்க இருந்து போலாம். ஏன்டா, நல்ல வேலைக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஹூஹூ சார், இப்படி வர முடிவு பண்ணிட்டீங்களா? நானே எப்போ எந்த பிரச்சனை வரும்னு பயத்துல இருக்கேன். பயப்படாத மச்சான், பாத்துக்கலாம். ஏன்டா அங்கே நின்னுட்ட? என்னால இந்த பெட்டியை தூக்கிட்டு நடக்க முடியலடா. சரி கூட நானே கொண்டு வரேன். ஆமாடா டினோ, என்ன இது உன் வயிறுக்கு மேல ஏதோ இருக்கு? என் வயித்துக்கு மேல தொப்பை இருக்கத சொல்றியா? அத பத்தி எல்லாம் கவலைப்பட மாட்டா இந்த டினோ. டேய் லூசு, வயிற பாரு, பாத்துட்டு பேசு. ஏண்டா இப்படி கதற? என்னடா இது சத மாதிரி இருக்கு? அததான்டா நானும் கேக்குறேன், என்ன இது? டேய் என்ன இது இப்படி இருக்கு? ஒருவேளை நீ டைனோசர் இனமே இல்லையோ? அப்போ நீயும் அந்த இனம் இல்ல மச்சான். என்ன என்ன ஏன்டா சொல்ற? அப்ப நீ இன்னும் உன் வயிற பாக்கலையா? என்னடா இது? டேய் என்னடா பண்ற? ஏதாச்சும் ஆயிரும் போது. ஒன்னும் ஆகாது. டேய் என்னடா யோசிக்கிற? உனக்கு ஞாபகம் இருக்கா? நீ தானே இத பண்ண. அடே நான் எதுவும் பண்ணலடா. அது இல்லடா, நீ தானே சொன்ன நமக்கு கங்காரு மாதிரி முன்னாடி பேக் மாதிரி வந்தா நல்லா இருக்கும். ஆமா, அதுக்கு என்ன இப்போ? டேய் நீ கேட்டது நடந்திருக்குடா. எனக்கு அவ்வளோ நல்ல மனசுதான், கடவுளுக்கு கேட்டதும் கொடுத்துட்டாரு. டேய் லூசா, நடந்தது எல்லாத்தையும் வச்சு யோசிச்சா என்ன தோணுது உனக்கு? எனக்கு ஒன்னும் தோணலடா. டேய் அந்த விதை நம்ம கேட்டதை நிறைவேற்ற விதடா. அப்படியா? எப்படி சொல்ற? நீ பார்த்தல, நீ நட்டு வச்ச விதை உன் கண்ணு முன்னாடியே காணோம். அதிசயமா நமக்கு இந்த பேக் மாதிரி வந்து வச்சு பாக்குறப்போ அந்த விதை உன்னோட விருப்பத்தை நிறைவேற்றி இருக்கு. என் விருப்பமா இருந்ததுனாலதான் இவ்வளவு நல்லா இருக்கு போல. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. அவன் கிடக்குறான், இது நல்லா இருக்கு. முடிட்டு வாடா, வீட்டுக்கு போவோம். நம்மளோட சாகசத்திலேயே இதுலதான் எந்த பிரச்சனையும் இல்ல ஏண்டா மச்சான். அப்போ ஐயாவுக்கு நம்மளுக்கு இப்படி இருக்கிறதுல பிரச்சனையே இல்ல, அப்படித்தானே? இதுக்கு என்ன நல்லா தானே இருக்கு. ஆமா ஆமா, என்ன இனம்னே தெரியல. ஆல்ரெடி நம்மள ஸ்கிரீன்ல பாக்க பள்ளி மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. இதுல இது வேறயா? விடுடா மச்சான், இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணா வாழ முடியாது. நண்பேண்டா. டேய் தூங்குற மாதிரி நடிக்காதவா, சாப்பிடலாம். எனக்கு வேண்டாடா, நீ சாப்பிட்டு. ஏண்டா என்ன பஞ்சாயத்து?
ஒண்ணும் இல்லடா. சும்மா சொல்லு கேப்போம். நியூஸ் பத்தி எங்க ஆளு வேலூர்ல ஒரே எமோஷனல் ஸ்பீஸ் அதான் மச்சான் தங்க முடியல. அதுக்காகவாடா சாப்பிடாம பீல் பண்ற? இல்லடா, பீலிங் தாங்காம சோகமா கடத்தல் பக்கம் போனேனா அங்க ஒரு கடையில ஒரு கோழி சோகமா படுத்திருந்துச்சு. நானும் சோகமா சாப்பிட்டு வந்துட்டேன். அடச்சி, இதுக்கா இவ்ளோ சீனு? நீ ஒரு கோழி சாப்பிட்டதுக்கு எது கூட தேவையில்லாம ஒரு பேரையெல்லாம் இழுக்கிற? அது ஒண்ணும் இல்ல மச்சான், நம்ம யாருன்னு பதிவு பண்றேன். அதுதான் நம்ம யாருன்னு ஊரே பதிவு பண்ணதில்ல. அது பத்தாதா உனக்கு? சரிடா, அதை விட நெக்ஸ்ட் அந்த மேஜிக் விதைய வச்சு ஏதாச்சும் பண்ணலாமா? ஒரு பொருள் நம்ம கிட்ட இருக்குன்னா அதை வீணா உபயோகிக்க கூடாது. தேவ வரப்ப பாத்துக்கலாம். சரிடா, எனக்கு ஒரு விதை குடுக்குறியா? எதுக்கு? எங்க ஆளு ஜெயிக்கணும்னு நான் விதைய விதப்பேன்ல. சும்மா லூசு மாதிரி பேசாதடா. ஆல்ரெடி அவர் விதைச்ச விதையோட தொல்லையே தாங்க முடியல. என்னவே தொல்லன்னு சொல்றியா நீ? சீச்சி, நான் உன்ன சொல்லனா நம்ம ஓனரை சொன்னேன். அவ சோம்பேறிதான், ஆனால் நம்ப பையடா. சரி சரி, பிளேடு போட்டது போதும், அவ்வளவுதான். நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். ஓனருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதான் கான்செப்ட் சரியில்லை. மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. குட் நைட்.